안녕하세요. வெல்கம் டு வாங்க பேசலாம் எபிசோட் 2. இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேபாப். நீங்க கேபாப் பாக்குற ஆளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஸ்ன்ற குரூப்பை பத்தி நல்லாவே தெரியும். அண்ட் அவங்க ஃபேன்ஸோட பேரும் என்னன்னு தெரியும், ஆர்மி இல்லையா? ஸோ கேபாப்னா என்ன அப்படின்னா கொரியன் பாப். ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ரொம்ப சீரியஸா எதுவும் பேச போறது இல்ல. லெட்ஸ் ரேட் கேபாப் குரூப்ஸ். இந்த ரேட்டிங் வந்து இஸ் பியூர்லி பர்சனல். எந்த குரூப்ஸ் எல்லாம் நான் ரேட் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா பிக் பேங், தி ஓஜி அண்ட் that's it. அவ்வளவுதான் நினைக்கிறேன். வீடியோக்குள்ள போறப்போ நம்ம வந்து வேற குரூப் ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பிக் பேங். பிக் பேங்க பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்க வந்து கேபாப்ப சரியா பார்க்கலன்னு அர்த்தம். பிக் பேங் இஸ் தி ஓஜி ஆஃப் கேபாப். நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு. அதுல ஒரு மெம்பர் வந்து கொஞ்சம் ஓகேவா, அவனை வந்து வெளில தள்ளிட்டாங்க. பட் பிக் பேங் வாஸ் ஆல்வேஸ் தி ஓஜி அண்ட் ஐ வில் லவ் தெம் ஃபார் தட். அவங்க சாங்ஸ் எல்லாத்தையுமே கேட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கும். நிறைய சாங்ஸ் வந்து தி கிங் ஆஃப் கேபாப் ஜி டிராகனால எழுதப்பட்ட சாங்ஸ். ஸோ போய் கேட்டு பாருங்க. மேடுன்னு ஒரு ஆல்பம் இருக்கு. அந்த ஆல்பம்ல இருக்க எல்லா சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிக் பேங்கோட ரொம்ப பிடிச்ச சாங் என்னன்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் பேங் 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 வந்து இருக்கணும். அது வந்து தி ஓஜி பாப்புலர் சாங். அண்ட் வாவ் ஃபேண்டாஸ்டிக் பேபின்னு ஒரு பாட்டு வரும். ஸோ அது பேர் வந்து ஃபேண்டாஸ்டிக் பேபின்னு நினைக்கிறேன். சோபர்னு ஒரு சாங் இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லெட்ஸ் நாட் ஃபால் இன் லவ்வும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் உலகம் ஃபுல்லா ரொம்ப பாப்புலரான கேபாப் குரூப்னு என்ன கேட்டிங்கன்னா நான் பிக் பேங்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பிக் பேங்குக்கு நான் கொடுக்குற ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 stars. ஸோ நெக்ஸ்ட் குரூப் வந்து நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தி மோஸ்ட் ஃபேமஸ் பாய் பேண்ட் இன் எர்த் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் அது பிடிஎஸ் தான். நானும் பிடிஎஸ் மூலமா தான் கேபாப் வேர்ல்டுக்குள்ள வந்து வந்தேன். ஆக்சுவலி கேபாப் வேர்ல்டுக்குள்ளேயே நான் வந்து கேட்ராமானால தான் உள்ள வந்தேன். பிடிஎஸ் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறீங்கன்னா பிடிஎஸோட சாங் வந்து எது நீங்க கேட்கணும்னா டிஎன்ஏ கேட்டு பாருங்க, ஃபேக் லவ் கேட்டு பாருங்க, அண்ட் பட்டர்ஃப்ளைன்னு ஒரு சாங் இருக்கு. இந்த 3 சாங் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். யூ நெவர் வாக் அலோன் அப்படின்னு ஒரு சாங் இருக்கு, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்ப்ரிங் டேவும் பிடிக்கும். ஸோ இந்த 4-5 பாட்டு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். போய் கேட்டு பாருங்க, செம்மையா இருக்கும். அவங்க டான்ஸ் கோரியோலாம் கூட ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் பிடிஎஸ்க்கு நான் கொடுக்குற ரிவ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ்ங்க 5 stars. இன்ஃபினைட் ஸ்டார்ஸ் தான் இன்ஃபினைட் ஸ்டார்ஸ்ங்க. பிடிஎஸ்க்கு கண்டிப்பா போய் பாருங்க. அவங்க மியூசிக் வீடியோஸ் கூட பயங்கரமா இருக்கும். நான் எந்த குரூப்பை பத்தி பேச போறேன்னா ட்வைஸ் வந்து சச் அ பப்ளி குரூப். நீங்க வந்து ரொம்ப சேடா இல்லைன்னா ரொம்ப என்னடா இது லைஃபே ஒரு பயங்கரமா போயிட்டு இருக்கே அப்படிலாம் நினைச்சீங்கன்னா ட்வைஸ் போய் கேட்டீங்கன்னா உங்க லைஃபே சியர் அப் ஆகும். ஓகே, fun is not intended. Really, they are such a bright girl group. So twiceல நான் ரெக்கமெண்ட் பண்ற சாங்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி, திஸ் இஸ் ஃபார் ஆல் மை லேடிஸ்னு ஒரு சாங் வரும். அதோட டைட்டில் பார்த்து சொல்றேன். அண்ட் நெக்ஸ்ட் சியர் அப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். SRS ஃபேன்சின்னு ஒரு பாட்டு இருக்கு. இதெல்லாம் தான் எனக்கு பிடிச்ச பாட்டு ட்வைஸ்ல. ஸோ ட்வைஸுக்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன்னு பாத்தீங்கன்னா 4 stars கொடுப்பேன். அண்ட் பிளாக் பிங்க் இஸ் லைக் வேர்ல்ட்ஸ் பிகெஸ்ட் கேர்ள் குரூப். பிடிஎஸ் எப்படியோ பாய் குரூப்ல பிளாக் பிங்க் வந்து கேர்ள் குரூப்ஸ்ல அதே மாதிரி தான். அண்ட் பிளாக் பிங்க் வந்து அவங்களோட சாங்ஸ் வந்து ரொம்ப கம்மி நம்பர் தான் இருக்கும், ஆனா எல்லா சாங்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ பிளாக் பிங்க்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷட் இட் டவுன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹவ் யூ லைக் தட்னு ஒரு பாட்டு இருக்கு, அது ரொம்ப பிடிக்கும். யூ நெவர் நோ அப்படின்னு ஒரு பாட்டு வரும், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தி ஓஜி விசில்ங்க. விசில் வந்து அவ்வளோ நல்ல ஒரு பாட்டு, போய் கேட்டு பாருங்க. இந்த பாட்டுலாம் தான் எனக்கு பிளாக் பிங்க்ல பிடிக்கும். எனக்கு பிளாக் பிங்க்குனாலே அவங்க ஆல்பம் ஃபுல்லாவே பிடிக்குங்க. ஆனா ரீசெண்டா வந்த சாங் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. பட் மீதி எல்லா சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜெனியோட ஆல்பமும் கேட்டு பாருங்க, ரூபின்னு நினைக்கிறேன். அந்த ஆல்பம்ல வந்து எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது லைக் ஜெனின்னு ஒரு பாட்டு இருக்கு, அது ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டார்ட் அ வார் எனக்கு பிடிக்கும். வே அப் அண்ட் ஜென், இந்த 4 பாட்டு வந்து ஜெனியோட ஆல்பம்ல நல்லா இருக்கும்.
ஸோ அதையும் போய் கேட்டு பாருங்க. பிளாக் பிங்க்கு வந்து நான் 5 ஸ்டார் கொடுப்பேங்க. பிகாஸ் தே ஆர் தி பிக்கஸ்ட் கேர்ள் குரூப் ஆஃப் வேர்ல்ட் அண்ட் அவங்க சாங் எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும், போய் கேட்டு பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் குரூப் நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா GOT7ங்க. GOT7 வந்து ரொம்ப ஃபன்னியான குரூப் அண்ட் அவங்களோட பாட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அதுல வந்து எனக்கு பேம் பேம் ஜின்யோங் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஜாக்சன் வாங்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் செம்ம ஆர்டிஸ்டுங்க. அவரோட சோலோ ட்ராக்ஸும் போய் கேட்டு பாருங்க, நல்லா இருக்கும். GOT7 வந்து JYPயோட குரூப் தான். ட்வைஸ் வந்து எந்த கம்பெனில இருந்து வந்ததோ அதே கம்பெனியோட குரூப் தான் GOT7ம். இப்போ வந்து அவங்க அந்த கம்பெனில இல்ல, பட் இப்பயும் அவங்க வந்து பாட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரீசெண்டா பைத்தான் வந்தது, பைத்தான் கேட்டு பாருங்க, நல்லா இருக்கும். GOT7க்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ற சாங்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பைத்தான் நல்லா இருக்கும். அண்ட் இது யூ காலிங் மை நேம் பாருங்கங்க, எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், அந்த வீடியோவும் சூப்பரா இருக்கும். ஸோ யூ காலிங் மை நேம், பைத்தான், ஜஸ்ட் ரைட்டும் செம்ம பாட்டுங்க, ரொம்ப கியூட்டா இருக்கும், போய் கேட்டு பாருங்க. சி நெக்ஸ்ட் குரூப் இஸ் 17. என்னோட ரீசன்ட் ஃபேவரட்டுங்க 17. அதில் வந்து கொஞ்சம் பேர் ஆர்மிக்கு போயிட்டாங்க, ஆனால் எனக்கு 17ஓட சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்டு 17 வந்து ரொம்ப பெரிய குரூப். யூஸ்வலாக 7 பேர் 4 பேர் 5 பேர் அந்த மாதிரி தான் குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் 17ல் மட்டும் பார்த்தீங்கன்னா 12 பேர் இருப்பாங்க. எனக்கு வந்து 17ல் 12 பேரையுமே ரொம்ப பிடிக்கும். என்னோட பயாஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கு அண்ட் ஸ்கூப்ஸு. நீங்கள் யாராவது 17 பார்த்தீங்கன்னா ஏன்னு உங்களுக்கு தெரியும். 17ஓட சாங்ஸ் சும்மான்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க வந்து ரொம்ப கியூட்டா இருப்பாங்க, அவங்களே எனக்கு பிடிக்கும். எனக்கு 17ல் இருக்க எல்லாமே பிடிக்கும், நான் ஜஸ்ட் சொல்றேன். அண்ட் 17ஓட சாங்ஸ் எது நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா வெரி நைஸ். வெரி நைஸ் வந்து செம்ம பாட்டு, அது கேட்டு பாருங்க. 2Uன்ற பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும், கேட்டு பாருங்க. அண்ட் ஏப்ரல் ஷவர், இந்த 2 பாட்டும் ரிலாக்ஸிங்கா இருக்கும். உங்களுக்கு அப்படியே அட்ரினலின் ரஷ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹிட்டு கேட்டு பாருங்க. அண்ட் ஹாட் கேட்டு பாருங்க. சோனோகோங், அதாவது சூப்பர்னு ஒரு பாட்டு இருக்கு, எனக்கு வந்து இந்த 3 பாட்டு வந்து பர்சனல் ஃபேவரெட். ஸோ இதெல்லாம் கேட்டு பாருங்க. 17 வந்து ரீசெண்டாக செமையாக இருக்காங்க. கோயிங் 17ன்னு அவங்க யூடியூப்ல எபிசோட்ஸும் விடுறாங்க, அதுவும் பாருங்க, அதுவும் சூப்பராக செம்ம காமெடியாக இருக்கும். BTSனும் ரன் BTSனு ஒன்று இருக்குது, அது ரொம்ப காமெடியாக இருக்கும். 17க்கு வந்து ஐ எம் கிவிங் தி ரேட்டிங் ஆஃப் 5. தி நெக்ஸ்ட் குரூப் இஸ் ஏஸ்பா. அப்சல்யூட் பேங்கர் சாங்ஸ். அந்த பிளாக் மாம்பா, ஐ எம் ஆன் த நெக்ஸ்ட் லெவல்னு நினைக்கிறேன். பிளாக் மாம்பா நெக்ஸ்ட் லெவல். அண்ட் இப்போ ஐ எம் த ரிச் மேன் அப்படின்னு ஒரு சாங் விட்டுருக்காங்க, அது பேர் ரிச் மேன்னு நினைக்கிறேன். அந்த சாங்கு எல்லாம் வேற லெவல் சாங்குங்க. ட்ராமான்னு ஒரு பாட்டு இருக்கு, அது கூட செமையா இருக்குங்க. ஏஸ்பா வந்து நிஜமாலே நெக்ஸ்ட் லெவலு. இதெல்லாம் தான் அவங்க சாங்ஸும் போய் கேட்டு பாருங்க, அப்சல்யூட் பேங்கருங்க, செம்மையா இருக்கும் அவங்க பாட்டு எல்லாமே. ஃபாஸ்ட் மூவிங் சாங்ஸா இருக்கும். அண்ட் வீடியோல இருக்க அந்த கான்செப்ட் எல்லாம், அமர்கேடான்னு ஒரு சாங் இருக்கு, அந்த சாங்ல அந்த மியூசிக் வீடியோல இருக்க கான்செப்ட்லாம் சூப்பரா இருக்கும், ட்ரெண்டியா இருக்கும். ஏஸ்பாவோட சாங்ஸ் எல்லாமே போய் செக் பண்ணி பாருங்க. ஃபார் ஏஸ்பா ஐ வில் கிவ் 4 பிகாஸ் they are new group and I am not so familiar with them. அண்ட் அவங்களோட சில பாட்டு எனக்கு பிடிக்கும், ஆனால் எல்லா பாட்டும் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு எல்லா பாட்டும்லாம் அவ்வளோ பிடிக்காது, சில பாட்டு வந்து பிடிக்கும். இந்த வீடியோவில் வந்து அவ்வளோதாங்க, நிறைய கேபாப் குரூப்ஸ் இருக்கு. எனக்கு வந்து இவங்க இந்த கேபாப் குரூப்ஸை தான் ரொம்ப பிடிக்கும். இட்ஸி, ஸ்ட்ரே கிட்ஸ், பேபி மான்ஸ்டர், இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாரையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் பேச முடியாது. தட்ஸ் இட். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா கேபாப்பை பற்றி பார்த்தோம், கேபாப்பில் இருக்க சில குரூப்ஸ், அண்ட் ஐ டிட் சம் சாங் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் யூ. கேபாப் இஸ் பேசிக்கலி இட்ஸ் அ கொரியன் பாப். அண்ட் நீங்கள் பாப் மியூசிக் கேட்டிங்கன்னா அதே மாதிரி தான் கேபாப்பும் இருக்கும், ஆனால் கேபாப் வந்து இட்ஸ் லிட்டில் பிட் மோர் இன்ட்ரெஸ்டிங் வித் காஸ்டியூம்ஸ் அண்ட் மியூசிக் வீடியோஸ், அதெல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட ஸ்பெகட்டின் லெசர் ஃபிலிமோட ஒரு சாங் வந்திருந்தது, அது வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் ஸ்பெஷலி I want to mention Cat's Eye because Cat's Eye has a Tamil queen, Lara Raj. Cat's Eye போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. பட் they are not K-pop, they are actually pop group. Cat's Eyeல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் என்னன்னு பார்த்தீங்கன்னா MIAன்னு ஒரு பாட்டு இருக்கும், அது நல்லா இருக்கும். கேப்ரியலா போய் செக் பண்ணி பாருங்க. And that's it for today's video. And I will see you on the next video of வாங்க பேசலாம். And this is வாங்க பேசலாம் episode 2. And I'm signing off. This is Rohita Sridharan for you, and I will see you in the next video.